Inkscape இல் டெக்ஸ்ட் டூல் அம்சங்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது மேனுவல் கர்னிங், ஸ்பெல் செக்கிங், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். இந்த டியூட்டோரியலுக்கு பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204, இன்க்ஸ்கேப் பதிப்பு 0.48.4. அனைத்து டூல்களையும் விளக்க ஏதுவாக அதிக ரெசல்யூஷன் மோடில் இந்த டியூட்டோரியலை பதிவு செய்கிறேன். Inkscape ஐ திறக்கலாம். இந்த தொடரில் முன்னர் டெக்ஸ்ட் டூல் ஐ பயன்படுத்தி டெக்ஸ்ட் ஐ உருவாக்கவும், பார்மேட் செய்யவும் கற்றோம். டெக்ஸ்ட் டூல் ன் சில முக்கிய அம்சங்களை கற்போம். அதை கிளிக் செய்க. மேனுவல் கர்னிங் இல் ஆரம்பிப்போம். ஹாரிசன்டல் கர்னிங், வெர்டிக்கல் shift மற்றும் கேரக்டர் ரோடேஷன் ஆகியவை மேனுவல் கர்ன்ஸ் எனப்படும். டைப் செய்க ஸ்போக்கன். கர்சரை ஸ் க்கு பின் வைக்கவும். ஹாரிசன்டல் கர்னிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்துக்கு பின் இடைவெளியை சேர்க்கிறது. ஸ் மற்றும் ப் க்கு இடையே இடைவெளியை அதிகரிக்கவோ குறைக்கவோ மேல் கீழ் அம்புகளை கிளிக் செய்யவும். ஸ் மற்றும் ப் க்கு இடையே மட்டும் இடைவெளி சேர்க்கப்படுவதை கவனிக்கவும். ஹாரிசன்டல் கர்னிங் பாராமீட்டர் ஐ 3 என வைக்கிறேன். அடுத்த ஐகானான வெர்டிக்கல் shift தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்துக்கு அடுத்த எழுத்துக்களை மேல் கீழ் நகர்த்துகிறது. மேல் கீழ் அம்புகளை கிளிக் செய்க. கர்சருக்கு அடுத்துள்ள எழுத்துக்கள் மேலும் கீழும் நகர்வதை கவனிக்கவும். இந்த பாராமீட்டர் ஐ 15 என வைக்கிறேன். அடுத்து கேரக்டர் ரோடேஷன் மூலம் நம் எழுத்துக்களை சுழற்றலாம். கர்சருக்கு அடுத்துள்ள ஒரு எழுத்தை மட்டும் இந்த ஐகான் சுழற்றும். எனவே கர்சரை எ க்கு முன்னால் வைப்போம். கேரக்டர் ரோடேஷன் ன் மேல் கீழ் அம்புகளை கிளிக் செய்து எ எழுத்து சுழலுவதை கவனிக்கவும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களுக்கு கர்ன்ஸ் ஐ பயன்படுத்த அந்த எழுத்துக்களை முதலில் தேர்ந்தெடுத்து பின் மதிப்புகளை கொடுக்கவும். எழுத்துக்கள் ப் மற்றும் ஒ ஐ தேர்ந்தெடுத்து ஹாரிசன்டல் கர்னிங் பாராமீட்டர் ஐ 5 என வைக்கிறேன். வெர்டிக்கல் shift பாராமீட்டர் க்கு 10 மற்றும் கேரக்டர் ரோடேஷன் பாராமீட்டர் க்கு 20. மாற்றங்களை கவனிக்கவும். கர்ன்ஸ் ஐ நீக்க டெக்ஸ்ட் menuக்கு சென்று ரிமூவ் மேனுவல் கர்ன்ஸ் ஐ கிளிக் செய்க. மேனுவல் கர்ன்ஸ் ஐ ரெகுலர் டெக்ஸ்ட் இல் மட்டும்தான் பயன்படுத்தலாம். ஃப்ளோவ்ட் டெக்ஸ்ட் இல் இந்த தேர்வுகள் இருக்காது. அதை சோதிக்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ உருவாக்குக. கவனிக்கவும் மேனுவல் கர்ன்ஸ் தேர்வுகள் செயலில் இல்லை. இந்த செயலை உண்டோ செய்ய Ctrl Z ஐ அழுத்துக. அடுத்து ஸ்பெல் செக் அம்சத்தை கற்போம். ஸ்பெல் செக் அம்சத்தை விளக்க லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் நான் ஏற்கனவே சேமித்த டெக்ஸ்ட் ஐ கோப்பி செய்கிறேன். அனைத்து டெக்ஸ்ட் ஐயும் தேர்ந்தெடுக்க Ctrl A ஐ அழுத்தி பின் அதை கோப்பி செய்ய Ctrl C ஐ அழுத்துக. இப்போது Inkscape க்கு வருவோம். கேன்வாஸ் ல் கிளிக் செய்து டெக்ஸ்ட் ஐ பாஸ்டே செய்ய Ctrl V ஐ அழுத்துக. டெக்ஸ்ட் menuக்கு சென்று செக் ஸ்பெல்லிங் தேர்வை கிளிக் செய்க. ஒரு புது டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து டெக்ஸ்ட் உம் சோதிக்கப்படுகிறது. சந்தேகமான வார்த்தை வரும்போது சிவப்பு பெட்டியில் அது காட்டப்பட்டு அந்த டெக்ஸ்ட் க்கு முன்னர் கர்சர் வைக்கப்படுகிறது. HTTP க்கான பரிந்துரை பட்டியல் தோன்றுகிறது. இது சரி என்பதால் இந்த வார்த்தையை அகராதிக்கு சேர்ப்போம். அதற்கு ஆட் டோ டிக்ஷனரி பட்டன் ஐ கிளிக் செய்க. இது இந்த வார்த்தை எப்போதும் சரி என ஸ்பெல் செக்கர் ஐ ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அடுத்து டியூட்டோரியல் வார்த்தை காட்டப்படுகிறது. அதன் ஸ்பெல்லிங் தவறு என்பதால் பரிந்துரை பட்டியலில் சரியான வார்த்தை டியூட்டோரியல் ஐ தேர்ந்தெடுப்போம். இப்போது அக்செப்ட் பட்டன் ஐ கிளிக் செய்வோம். இக்னோர் ஐ கிளிக் செய்தால் இந்த ஆவணத்தில் இந்த வார்த்தையை சோதிக்காமல் தவிர்த்துவிடும். இக்னோர் ஒன்ஸ் ஐ கிளிக் செய்தால் அந்த வார்த்தை ஒரு முறை, அதாவது முதல் முறை மட்டும் தவிர்க்கப்படும். ஸ்பெல் செக்கிங் செயலை நிறுத்த விரும்பினால் ஸ்டாப் ல் கிளிக் செய்க. ஸ்டார்ட் பட்டன் ஐ கிளிக் செய்து இந்த செயலை மீள்துவக்கலாம். ஸ்பெல் செக்கிங் ஆனது கேன்வாஸ் ல் மேல் வலது பக்க டெக்ஸ்ட் இல் ஆரம்பித்து கீழே வரும். இந்த டயலாக் பாக்ஸ் ஐ இப்போது மூடி இந்த டெக்ஸ்ட் ஐ ஒரு பக்கமாக வைப்போம். அடுத்து சூப்பர்ஸ்கிரிப்ட் மற்றும் சப்ஸ்கிரிப்ட் ஐ எழுத கற்போம். கணித சூத்திரம் ab² = a²+b²+2ab ஐ எழுதுவோம். எண் 2 ஐ 3 இடங்களில் ஸ்க்வேர் ஆக மாற்ற வேண்டும். முதல் 2 ஐ தேர்ந்தெடுத்து டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ல் டோக்கிள் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஐகான் ஐ கிளிக் செய்க. அதேபோல மற்ற இரு 2களையும் மாற்றுக.
அடுத்து சப்ஸ்கிரிப்ட் மூலம் ஒரு வேதியியல் சூத்திரத்தை எழுதுவோம். டைப் செய்க H2SO4. இங்கே 2 உம் 4 உம் சப்ஸ்கிரிப்ட்களாக இருக்க வேண்டும். முதலில் 2 ஐ தேர்ந்தெடுத்து டூல் கன்ட்ரோல்ஸ் பார் ல் டாக்கிள் சப்ஸ்கிரிப்ட் ஐகான் ஐ கிளிக் செய்க. அதேபோல 4 ஐயும் மாற்றுக. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது மேனுவல் கர்னிங், ஸ்பெல் செக்கிங், சூப்பர்ஸ்கிரிப்ட் மற்றும் சப்ஸ்கிரிப்ட். இங்கே உங்களுக்கு இரு பயிற்சிகள் உள்ளன. ஹோவ் ஆர் யூ என எழுதி அதன் பான்ட் அளவை 75 ஆக்கவும். கர்சரை W க்கு அடுத்து வைத்து ஹாரிசன்டல் கர்னிங் பாராமீட்டர் ஐ -20 என மாற்றவும். வார்த்தை ஒர் ஐ தேர்ந்தெடுத்து வெர்டிக்கல் shift பாராமீட்டர் ஐ 40 என மாற்றவும். வார்த்தை உ ஐ தேர்ந்தெடுத்து கேரக்டர் ரோடேஷன் பாராமீட்டர் ஐ -30 என மாற்றவும். சப்ஸ்கிரிப்ட் மற்றும் சூப்பர்ஸ்கிரிப்ட் தேர்வுகளை பயன்படுத்தி பின்வரும் சூத்திரங்களை எழுதவும். சில்வர் சல்பேட் Ag2SO4 a2 b2 = a b இன்டோ a பிளஸ் ப். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சொல்கிறது. அதை காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.